அன்பார்ந்த புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 5/10/2025 முதல் 11/10/2025 வரை, புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஜராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதுக்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதுக்கும், கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும். 11ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்கும், வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பகுதிகள் தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். 5ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அலுவலக ரீதியாக திடீர் பிரயாணம் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 5, 6, 7 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகிறதற்கும், அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஈடுபடும் காரியங்களில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் உடனடியாக முடியாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும்,
தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீண் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு அது தேவையில்லாத அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும், தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும். 5ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். உஷார் தேவை. 7, 8, 9 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வராமல் இருக்கிறது, வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிகிறதற்கும், மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்படும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 9, 10, 11 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ஜென்மராசியிலே சூரியன், விரயஸ்தானத்திலே சுக்கிரன், கேது, 10ஆம் இட குரு, 2ஆம் இட செவ்வாயும் புதனும், 7ஆம் இடத்திலே சனி பகவான், இவ்வாறான அமைப்பின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் பம்புகள், தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த வாரத்திலே வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு சஞ்சலத்தையும், குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. 7, 8, 9 3 நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும். 5ஆம் தேதி, 11ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாளாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளில் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், புதியதாக வீடு வாங்கியோ அல்லது வீடு கட்டியோ கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 9, 10, 11 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 5, 6, 7 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் தொந்தரவுகளாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அனாவசிய சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தடிகட்டு ஓடுவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாதைக்கு தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சிக்கலாகத்தான் போய் முடியும் போல தெரியுதுங்க. 11ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 7, 8, 9 3 நாட்கள் பணம் வரும் நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடையும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 5ஆம் தேதி 9, 10, 11 ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டியது அவசியமாகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகளும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் இறங்கி வெற்றி அடைவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்து கொண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது.
மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 7, 8, 9 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றிகரமாகவுமே நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 9, 10, 11 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.